Good morning, children. Have a nice day. Today we are going to learn social science. நம்ம topic chapter 1 our universe. நம்ம இந்த உலகத்தை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி இந்த டாபிக் பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இல்லைங்களா, நியூ வேர்ட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க, நைட் ஸ்கை அண்ட் டே ஸ்கை ட்ரா பண்ண சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு யூனிவர்ஸ், ஹெவன்லி பாடிஸ், மில்கி வே கேலக்ஸி பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கன்ஸ்டலேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க, அதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், மோஸ்ட் ஸ்பெஷல் ஸ்டார் இந்த சோலார் ஃபேமிலியில் இருக்கிற நம்மளோட சன்னை பற்றி பார்த்தோம். இல்லைங்களா, இன்றைக்கி கிளாஸில் ஸ்டார்ட் வித் ஆக்டிவிட்டி, ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஒய் ஆர் வி நாட் ஏபிள் டு see ஸ்டார்ஸ் இன் த டே டைம்? ஏன் நம்மளால் டே டைமில் பகல் நேரங்களில் நட்சத்திரங்களை பார்க்க முடியாதுல்ல? ஆனால் பகல்லையும் நட்சத்திரங்கள் என்ன இருக்குது, ஸ்கைஸில் இருக்குது, வானத்தில் இருக்குது. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியறதில்ல, பார்க்க முடியாது. ஓகேங்களா. ஸோ மெட்டீரியல் ரெக்கையர்டு, இந்த ஆக்டிவிட்டிக்கு என்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னா, எ டார்ச், சம் ஷீட்ஸ் ஆஃப் டார்க் ப்ரௌன் பேப்பர், ஒரு டார்ச் லைட்டும் ப்ரௌன் பேப்பர்ஸும் நமக்கு தேவை. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அது என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த மெட்டீரியல்ஸாக டார்க்கன் த கிளாஸ் ரூம் பை கவரிங் த விண்டோ பேன்ஸ் வித் டார்க் ப்ரௌன் பேப்பர். கிளாஸ் ரூமில் விண்டோ பேன்ஸ் என்ன பண்ண சொல்கிறாங்க, டார்க் ப்ரௌன் பேப்பர்ஸ் வச்சு கவர் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா. நவ் ஃப்ளாஷ் த டார்ச் லைட் ஃப்ரம் different distance onto the blackboard and note how clearly you can see the drawing each time. ஓகேங்களா. இப்போ வந்து டார்ச் லைட்டை போர்டில் ஆன் பண்ண சொல்கிறாங்க, போட்டு பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி டார்ச் லைட் அடிக்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியுது, பிக்சர்ஸ் வந்து எந்த டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே நம்மளுக்கு பிக்சர் கிளியராக தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஆர் யூ ஏபிள் டு see the beam of light easily? இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக பார்க்க முடியும். இல்லைங்களா. நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு இது கேன்சல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எஸ் ஆர் நோ கொடுத்து டேஸ்க் பண்ணி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி செஞ்சு பார்க்கும்போது நீங்கள் இது கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வென் டஸ் த லைட் ஃபாலிங் ஆன் த பிளாக் போர்ட் appear the brightest? ஓகேங்களா. எப்போ வந்து அந்த டார்ச் லைட்டோட பிரைட்னஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது க்ளோஸராக போர்டுக்கு பக்கத்தில் இருந்து அடிக்கும்போது பிரைட்டாக தெரியுதா, இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போர்ட்லேருந்து கொஞ்சம் நம்ம தள்ளி இருந்து அடித்தா அந்த டார்ச் லைட்டோட பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. when the torch is closer to the blackboard or farthest away from the blackboard? ஓகேங்களா. பக்கத்தில் இருக்கும், க்ளோசர்னா பக்கத்தில் இருக்கும்போது, இல்லை ஃபர்தர்னா என்னது, ஃபர்தர் அப்படின்னா என்னது, தூரத்தில் இருக்கும்போது. ஓகேங்களா. ஸோ எப்போ அப்படியே ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. now go outside in the bright sunlight. இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க, நம்ம கிளாஸ் ரூமை விட்டு வெளியே சூரிய வெளிச்சத்தில் வர சொல்கிறாங்க. சன்லைட்டில் வந்து switch on the torch and point it at any object around you. ஓகேங்களா. நம்ம இப்போ சன்லைட்டில் சூரிய வெளிச்சத்தில் வெளியில் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, டார்ச் லைட்டை ஆன் பண்ணி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்னு சுற்றி உள்ள ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே போடுற மாதிரியே போட சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆர் யூ ஏபிள் டு see the beam of torch light now? இப்போ நம்மளால் அந்த டார்ச் லைட்டோட பிரைட்னஸ் பார்க்க முடியுமா? நோ, இல்லைங்களா, நம்ம பார்க்க முடியாது. You are not able to see the beam of torchlight because the sunlight is much brighter than the beam of torchlight. Similarly, since the sun is closer to the earth, its light is much brighter than that of other stars. During the day, its light is so bright that we cannot see the light from other stars which are far away. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சன்லைட் வந்து டார்ச் லைட்டோட பிரைட்னஸோட அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியறதில்ல, டார்ச் லைட்டோட பிரைட்னஸ் நம்ம டே டைம் சன்லைட்டில் பார்க்க முடியறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் சன் வந்து எர்த்துக்கு க்ளோஸராக இருக்கிறதுனால அதனோட பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப ஃபேர், ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறதில்ல, அதனோட பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு என்ன பண்ணுது, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம சன்லைட் இல்லாத நைட் ஸ்கையில் தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஸ்டார்ஸாக பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. we are able to see light from these stars only during the night when there is no sunlight. ஸோ அதனால தான் டே டைமில் சன்லைட் இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியாதில்ல, ஸ்டார்ஸை பார்க்க முடியாதில்ல. நைட் டைமில் சன்லைட் இல்லாததுனால நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஸ்டார்ஸை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஜோன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிளானட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A planet is heavenly body that revolves around a star. Planets do not have any light of their own. They shine because they reflect the light of the sun falling on them. ஸோ பிளானட் அப்படிங்கிறது ஹெவன்லி பாடி அப்படின்னா வான்கோள், அதுவும் ஒரு வான்கோள்கள் தான். ஸோ இதுவும் இது என்ன பண்ணுது, சன் மாதிரியே எர்த் மாதிரியே என்ன பண்ணுது, சன்னை சுற்றி
ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கும் அது என்ன பண்ணது, ஒரு தனியான சுற்றுவட்ட பாதை இருக்குது. எர்த்துக்கு எப்படி தனியாக ஒரு ஃபிக்ஸ்டு ஆர்பிட்டில் அது ரொட்டேட் ஆகுதோ ரிவால்வ் ஆகுதோ அதே மாதிரி இந்த பிளானட்ஸ்க்கும் ஒரு சுற்றுவட்ட பாதை இருக்குது. அதில் என்ன பண்ணுது, சன்னை சுற்றி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். ஸோ இது எத்தனை பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னா 8 பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா மெர்க்குரி, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus and Neptune. Each planet moves around the sun in a fixed path. This fixed path is called orbit. ஸோ அந்த ஒவ்வொரு பிளானட்டும் சுற்றி வருது இல்லைங்களா, ஸோ அந்த பாத்து தான் என்னது ஆர்பிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சுற்றுவட்ட பாதைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? The movement of the planets around the sun is called revolution. So revolution என்ன கேட்டால் என்ன எழுதணும், the movement of the planets around the sun is called revolution. ஸோ இந்த மாதிரி பிளானட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, சன்னை சுற்றி ரிவால்வ் ஆகுது இல்லைங்களா, சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வருது இல்லையா, அதுதான் என்னது ரிவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சன், அப்புறம் என்ன இருக்குது மெர்க்குரி, அது க்ளோசஸ்ட் பிளானட், சன்னுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளானட் எதுனா மெர்க்குரி. நெக்ஸ்ட்டு வீனஸ், தேர்ட் ஒன் தான் என்னது எர்த், நம்மளோட சோலார் சிஸ்டமில் எர்த்தோட பொசிஷன் தேர்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மார்ஸ், நெக்ஸ்ட்டு ஜூபிட்டர், நெக்ஸ்ட்டு சாட்டர்ன், நெக்ஸ்ட்டு யுரேனஸ், லாஸ்ட் ஒன் நெப்டியூன். ரொம்ப ஃபேர் அவே, ரொம்ப தூரவில் இருக்கக்கூடிய பிளானட் எதுன்னு கேட்டிங்கன்னா நெப்டியூன். ஓகேங்களா? பிஃபோர் we continue on our voyage, let us see what the planets have to say about themselves. இந்த planets என்ன பண்ணுது, கோள்கள் தன்னை பற்றி தானே சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் மெர்க்குரி, I have no air. I am the planet closest to the sun. I am very hot during the day and freezing cold during the night. ஸோ நான் மெர்க்குரி, நான் வந்து என்ன கிடையாது, என்கிட்ட என்ன கிடையாது, காற்று கிடையாது. ஸோ நான் ரொம்ப க்ளோசஸ்ட் டு த சன், சன்னுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சன்னுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளானட் எது, மெர்க்குரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து டே டைமில் ரொம்ப ஹாட்டாகவும் நைட் டைமில் கூலாகவும் இருக்குன்னு சொல்லி சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வீனஸ், நெக்ஸ்ட் பிளானட் என்ன சொல்லி பாருங்கள், ஹாய், ஐ எம் த hottest planet of the solar system. You can see me clearly in the sky early in the morning and just as the sun sets. So I am also called the morning star or the evening star. ஓகேங்களா? நான் ரொம்ப இந்த சோலார் சிஸ்டம்லேயே ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட், ரொம்ப வெப்பமான பிளானட் அப்படின்னு சொல்லி சொல்லுது, வெப்பமான கோள். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட் இது வீனஸ். ஓகேங்களா? ஏன்னா எப்போ பார்க்க முடியும் அப்படின்னா மார்னிங் வந்து சன்ரைஸ் ஆகிறப்போ, சூரியன் உதயமாகிறப்போ பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லையா, அதேமாதிரி சன் செட் ஆகிறப்போ எப்படி இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் என்னோடய அப்பியரன்ஸ் இருக்கும். என்னனால என்ன சொல்லுவாங்க, நீங்கள் மார்னிங் ஸ்டார் அல்லது ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு எர்த், நம்ம வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய பிளானட் எர்த். I am the only planet that has life on it. This is because I am at just the right distance from the sun. I am neither too hot nor too cold. I also have air and water that makes life possible. என்னோட சர்ஃபேஸில் தான் என்ன பண்ண முடியும், உயிர் வாழ முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தேவையான ஏர் அண்ட் வாட்டர் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், டூ ஹாட், ரொம்ப ஹாட்டாகவும் இருக்க மாட்டேன், ரொம்ப கூலாகவும் இருக்க மாட்டேன். ஸோ நான் வந்து கரெக்டான டிஸ்டன்ஸில் இருக்கேன், சன்னிலிருந்து ரைட் டிஸ்டன்ஸில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மார்ஸ், ட்ரை அண்ட் ராக்கி, தட்ஸ் மீ. ஓகேங்களா? ரொம்ப காய்ஞ்சி போன பாறைகளால் ஆன கோள் தான் இந்த மார்ஸ். On my surface you will find high mountains and deep canyons. I also have the solar system's biggest volcano, Olympus Mons. I am also known as red planet. ஸோ இந்த மார்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க, ரெட் பிளானட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதனோட சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா உயரமான மலைகளையும் நிறைய பள்ளத்தாக்கள், டீப் கேனியான் அப்படிங்கிறது பள்ளத்தாக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கும், ஒரே மாதிரியே இருக்காது, உயர்ந்த மலைகளும் இருக்கும் பள்ளத்தாக்குகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் சோலார் சிஸ்டமில் ரொம்ப பிக்கஸ்ட் வால்கானோ அப்படின்னு எரிமலை எல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி வெடித்து சிதறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஒலம்பஸ் மோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? எரிமலை தெரியும் இல்லைங்களா, அப்படி தீப்பிழம்புகளாக கக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க, எரிமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜூபிட்டர். ஹே, ஐ ஆம் த பிக்கஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். இந்த சூரிய குடும்பத்தில் பெரிய கோள் எது, பிக்கஸ்ட் பிளானட் எது அப்படின்னு கேட்டால் நான் தான், ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேங்களா? இஃப் யூ கம் ஆன் எ வெக்கேஷன் ஹியர் யூ வில் வெயிட் 2.65 times more than what you weight on the earth. For example, if you weight 40 kg on the earth, on me you will weight
106 kg ஓகேங்களா. ஸோ இது கிட்டத்தட்ட நம்ம வெக்கேஷனுக்கு இங்கே வந்தோம், அந்த பிளானட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வெயிட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, 2.5 மடங்கு வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, 2.65 ஓகேங்களா. ஒரு கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போது எர்த்தில் வந்து 40 kg இருந்தோம் அப்படின்னா நம்ம ஜூபிட்டருக்கு போனோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் எவ்வளோ ஆயிருமா, 106 kgs ஆயிரும்னு சொல்லி சொல்லுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு Saturn. I look different from other planets because of the 7 rings I have around me. These rings are made up of chunks of ice and rocks. ஓகேங்களா. நான் மற்ற கோள்கள் இருந்து ரொம்ப வித்தியாசமானவை, என்னை சுற்றி என்ன இருக்குது, 7 வளையங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேங்களா. ஸோ இந்த 7 வளையங்கள் எதனால் ஆனதுன்னா பனித்துகள்கள், ஐஸ் சங்க்ஸ் அப்படின்னு, சங்க்ஸ் அப்படின்னு துகள்கள். ஓகேங்களா. பனித்துகள்களாலும் பாறை துகள்களாலும் அந்த வளையம் செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்த வளையம் இருக்குது, பனித்துகள்களாகவும் பாறை துகள்களாலும் வளையங்கள் அதை சுற்றி அந்த கோளை சுற்றி இருக்குன்னு சொல்லுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு யுரேனஸ். லைக் சேட்டன் ஐ டூ ஹாவ் ரிங்ஸ். ஓகேங்களா. நானும் எனக்கும் எப்படி இருக்குது, சேட்டன் மாதிரி எனக்கும் வளையம் இருக்குது. இன்ஃபேக்ட் ஐ ஹாவ் 11 rings but these rings are less visible than Saturn rings. I love my rich blue green color. ஓகேங்களா. ஸோ சேட்டனோட பிளானட்டுக்கு எப்படி வளையம் இருக்குதோ அதே மாதிரி எங்கிட்டையும் நிறைய வளையங்கள் இருக்குது. ஆனாலும் என்ன, எங்கிட்ட எவ்வளோ வளையம் இருக்குது, 11 வளையங்கள் இருக்குது. இருந்தாலும் அது என்ன பண்ணுறதில்ல, நல்லா தெரியறதில்ல, லெஸ் விசிபிள், அது தெரியறதில்ல. ஸோ அதனால் எனக்கு வளையம் இல்லாத மாதிரி தான் அது இருக்குது இல்லைங்களா. ஸோ ஐ லவ் மை ரிச் ப்ளூ க்ரீன் கலர், க்ரீன் அண்ட் ப்ளூ கலர் மாதிரி இருக்கிற அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேங்களா. நெப்டியூன். ஐ ஆம் த பிளானட் furthest from the sun. I am also the coldest planet. ரொம்ப சன்லேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய தொலைவில் இருக்கக்கூடிய கோள் இது. ஓகேங்களா. ஸோ அதனால் இது என்ன பண்ணுது, கோல்டு, ரொம்ப கோல்டஸ்ட்டாக இருக்குது, கூலான பிளானட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. Till recently Pluto was considered the 9th and furthest planet of the solar system, but it has been found out that Pluto is unlike any other planet in the solar system. Now it is known as dwarf planets. The Pluto-வையும் என்ன பண்ணாங்க, 9th பிளானட்டாகவும் furthest பிளானட்டாகவும் என்ன பண்ணாங்க, கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னுச்சா. அது என்ன பண்ண, மற்ற கோள்கள் மாதிரி இல்லை, அதனோட சைஸ் ரொம்ப ஸ்மாலாகவும் டெஸ்ட்ராய் ஆகிற கண்டிஷன், அழிந்து போகிற நிலையில் இருக்கக்கூடியதுனாலையும் அதை என்ன பண்ணாங்க, டஃப் பிளானட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சேட்டிலைட்ஸ். நம்ம துணைக்கோள்கள், செயற்கைக்கோள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. A satellite is a heavenly body that revolves around a planet. ஓகேங்களா. Like the planets, satellites also do not have any light of their own. They also shine because the reflect of light of the sun. ஓகேங்களா. சேட்டலைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வான்கோள்கள் தான். ஓகேங்களா. ஸோ அதுவும் என்ன பண்ணுது, சன்னை சுற்றி ரிவால்வ் ஆகுது, சுற்றி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த பிளானட்ஸ் எப்படி ஓன் லைட்டிங் கிடையாது இல்லையா. ஸோ அதே மாதிரி இது இந்த சேட்டலைட்ஸ்க்கும் ஓன் லைட்டிங் கிடையாது. அதுவும் என்ன பண்ணுது, சன்னோட லைட்டை தான் என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த நேச்சுரல் சேட்டலைட்ஸ் ஆஃப் த பிளானட்ஸ் இன் த சோலார் சிஸ்டம் ஆர் known as moons. ஓகேங்களா. நேச்சுரல் சேட்டலைட், இயற்கையாகவே நம்மளுக்கு கிடச்சிருக்க சேட்டலைட்ஸ் எது அப்படின்னா the moons அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The earth has one moon. There is no air and water on the moon. The surface of the moon is very uneven. It has very high mountains and deep bits called craters. ஓகேங்களா. ஸோ இந்த எர்த் வந்து ஒரு நேச்சுரல் சேட்டிலைட். இதில் என்ன கிடையாது, ஏர் அண்ட் வாட்டர், காற்று தண்ணி இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இதனோட சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா அன்ஈவனாக இருக்கும், ஒரே மாதிரியாக எல்லா இடங்களும் இருக்காது, உயர்ந்த மலைகளும் இருக்குது. ஸோ அதில் டீப் பிட்ஸ் அப்படின்னு என்னது, நல்லா பள்ளமான பகுதிகளும் இருக்குது. ஸோ அந்த பள்ளத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பிசைட்ஸ் எர்த் சம் ஆஃப் அதர் பிளானட்ஸ் ஆல்சோ ஹாவ் தயர் நேச்சுரல் சேட்டலைட்ஸ். ஸோ எர்த்துக்கிட்ட ஒரு மூன் இருக்கிற மாதிரி ஒரு சில பிளானட்ஸ்லேயும் என்ன பண்ணுது, மூன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னென்ன பிளானட்ஸ் பாருங்கள். யுரேனஸ் ஹேஸ் 27 மூன்ஸ். யுரேனஸ்கிட்ட 27 மூன்ஸ் இருக்குது. நெப்டியூன் ஹேஸ் 13 மூன்ஸ். நெப்டியூனில் 13 மூன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. மெர்க்குரி அண்ட் வீனஸ் ஹேவ் நோ மூன்ஸ். மெர்க்குரி அண்ட் வீனஸ் இது ரெண்டுலேயும் என்ன கிடையாது, மூன் கிடையாது. ஓகேங்களா. டு யூ நோ பாருங்கள். மேன் ஹேஸ் ஆல்சோ மேட் சம் சேட்டலைட்ஸ் அண்ட் லான்ச்ட் தெம் இன்டு ஸ்பேஸ். ஓகேங்களா. இந்த சேட்டலைட்ஸ் இல்லாமல் மேன் என்ன பண்ணுறான், நம்ம ஹியூமன் என்ன பண்ணுறோம், ஒரு சில சேட்டலைட் செயற்கைக்கோள் தயாரித்து என்ன பண்ணுறாங்க, லான்ச் பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க விண்வெளிக்கு. ஓகேங்களா.
These satellites are man-made or artificial satellites. இது என்ன இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட சேட்டலைட் இல்லை ஆர்டிஃபிஷியல் நம்ம தயாரித்து செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, they revolve around the earth and help in communication, mapping of the earth and in making weather forecasting. ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு இப்போ யூஸ் ஆகுது அப்படின்னா கம்யூனிகேஷன், நம்ம மொபைலில் கம்யூனிகேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் எது மூலமாக தான் நம்மளுக்கு பாசிபிள். சேட்டலைட்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியாது மொபைல் மூலமாகலாம். ஓகேங்களா? மேப்பிங் ஆஃப் த எர்த்தனோட மேப். ஓகேங்களா? ஸோ அது நம்ம எது மூலமாக தான் எடுத்துக்கிறோம், சேட்டலைட்ஸ் மூலமாக தான் நம்மளால் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? மேக்கிங் வெதர் ஃபோர்காஸ்ட். ஓகேங்களா? வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட சேட்டலைட்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். let us find out why do planets and satellites shine. எதனால பிளானட்ஸும் இந்த சேட்டலைட்ஸும் ஷைன் ஒளிருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம செஞ்சோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? மெட்டீரியல் required a torch, few sheets of dark brown paper, a book. ஓகேங்களா? ஸோ டார்ச் லைட்டும் ஒரு டார்க் ப்ரௌன் பேப்பர்ஸ் அண்ட் ஒரு புக். ஓகேங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். darken the classroom by covering the window panes with dark brown paper. ஸோ இந்த கிளாஸ் ரூம் என்ன பண்ணுறாங்க, விண்டோ பேன்ஸ் எல்லாம் இந்த ப்ரௌன் பேப்பர்ஸ் வச்சு கவர் பண்ண சொல்கிறாங்க. ட்ரை டு ரீட் த புக் இன் த டார்க் ரூம். நம்ம இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க, ரீட் பண்ண சொல்கிறாங்க. ஆர் யூ ஏபிள் டு ரீட் த புக்? நோ, இல்லைங்களா? நம்ம என்ன பண்ண முடியாது, ரீட் பண்ண முடியாது. இருட்டு ரூமுக்குள்ளே இருட்டறைக்குள்ளே நம்ம புக் வச்சு படிக்க முடியுமா? ஸோ அதான் இருக்காங்க. நோ. நவ் ஷைன் த டார்ச் லைட் ஆன் த ஒன் ஆஃப் த வால்ஸ். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ டார்ச் லைட்டை இந்த ரூம்னோட ஒரு சுவத்தில் அடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸ்டாண்ட் க்ளோஸ் டு த வால் அண்ட் ட்ரை டு ரீட் த புக் அகெயின். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க, சுவத்தில் டார்ச் லைட் ஆன் பண்ணி பிடிச்சிட்டு நம்மளோட புக்கை கொஞ்சம் க்ளோஸராக நின்றுட்டு படிக்க சொல்கிறாங்க. இந்த வால்க்கு செவத்துக்கு பக்கத்தில் நின்று படிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆர் யூ ஏபிள் டு ரீட் த புக் நவ்? எஸ், நம்மளால் இப்போ என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். ஆல்தோ யூ டிட் நாட் ஃப்ளாஷ் த டார்ச் லைட் டைரக்ட்லி ஆன் த புக், யூ ஆர் ஏபிள் டு ரீட் த புக். திஸ் இஸ் பிகாஸ் லைட் ஆஃப் த டார்ச் வாஸ் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் த வால் onto the book. This made it possible for you to see the words. In the same way, planets and satellites shine because they reflect the light of the sun. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த டார்ச் லைட் எப்படி செவத்தில் அடிக்கும்போது அந்த செவரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி புக்கில் இந்த பிரைட்னஸ் விழுதோ, அதே மாதிரி தான் மற்ற பிளானட்ஸும் சேட்டலைட்ஸும் அந்த சன்னோட ஒளி மேலே விழலோட அந்த சூரிய ஒளியை அது என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு asteroids. Asteroids are minor planets, also called the planetoids. ஓகேங்களா? asteroid அப்படிங்கிறதும் ஒரு சிறு கோள்கள், மைனர் பிளானட் அப்படின்னா சின்ன கோள் சொல்கிறாங்க. ஆல்சோ கால்ட் planetoids அப்படின்னா கிரகாய்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுவும் சிறு கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? they are too small to be called as planets. They revolve around the sun between Mars and Jupiter in their elliptical orbit called asteroid belt. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப மற்ற பிளானட்ஸை விட ரொம்ப டூ ஸ்மால், ரொம்ப சிறுசாக இருக்கிறதுனால இதை இப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் என்ன ஆகுது, சன்னை சுற்றி வந்துட்டுருக்குது. அதோட எலிப்டிக்கல் ஆர்பிட்டல் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது. ஸோ எந்தெந்த கோள்களுக்கு இடையில சுற்றி வருதுன்னா மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர், இந்த ரெண்டுக்கும் இடையில சுற்றி வருது. அது சுற்றி வர்ற அந்த ஆர்பிட், அந்த சுற்றுவட்ட பாதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா asteroid belt அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மீட்டியார்ஸ். ஓகேங்களா? The bright streak of light that can be seen in the sky when the meteoroids ஓகேங்களா enters the earth's atmosphere is called a meteor. ஓகேங்களா? ஸோ இந்த மீட்டியோர்ஸ் அப்படிங்கிறதும் விண் கற்கள். ஓகேங்களா? ஸோ அது பூமியோட அட்மாஸ்பியரை நெருங்கும்போது ஸோ அது என்ன பண்ணுது, ஒரு ஸ்ட்ரிக் லைட் அப்படின்னா ஒரு லைட்டிங், ஒரு மின்னல் கீற்று மாதிரி என்ன பண்ணுது, ஏற்படுத்துது ஸ்கையில். ஸோ அதனால தான் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீட்டியோர்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஹவ் ஆர் டே அண்ட் நைட் ஃபார்ம்டு, எப்படி டே அண்ட் நைட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேவ் யூ சீன் எ டாப் ஸ்பின்னிங், நீங்கள் பம்பரை சுற்றுறதை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸ்பின்னிங் அப்படின்னா சுழல்றது. ஓகேங்களா? இட் கோஸ் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் ஆன் இட்ஸ் பாயிண்டட் டிப்பு. ஸோ அந்த பாயிண்டட் டிப் என்ன பண்ணும், இது சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் என்னது, the earth also spins in a similar manner. It does not have a tip like the top. It spins around a imaginary line called the axis that passes through its center. ஓகேங்களா? ஸோ இந்த டாப் எப்படி ஸ்பின் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த எர்த்தும் ரொட்டேட் ஆகுது. அந்த டாப்க்கு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இதுக்கு என்ன கிடையாது,
இந்த டிப் கிடையாது. ஸோ ஒரு இமேஜினரி லைனில் அது என்ன பண்ணுது, ஸ்பின் ஆகுது, சுழன்றுட்டுருக்குது. ஸோ அந்த இதுக்கு தான் இமேஜினரி லைனுக்கு பேர் தான் என்னது, ஆக்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. The movement of the earth on its axis is called rotation. ஸோ அந்த மாதிரி ஸ்பின் ஆகுது இல்லைங்களா, எர்த் அதனோட ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு இல்லையா, தானே சுற்றிக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது, ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இட் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். இது எந்த கோணத்தில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா, வெஸ்ட் டு ஈஸ்ட், மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுற்றிட்டுருக்குது. அண்ட் இட் டேக்ஸ் 24 hours to complete one rotation. The rotation of the earth causes day and night. At any time, one half of the earth that is facing the sun has day, while the other half not facing the sun has night. ஓகேங்களா. அதனோட ஒரு பகுதி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ரொட்டேட் ஆகும்போது அதனோட ஹாஃப் போர்ஷனில் சன்லைட் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து டே டைமாகவும் ரிமைனிங் ஆஃப் டார்க்காக இருக்கும். ஸோ அது நைட் டைமாகவும் இருக்கும். ஸோ அது அப்படியே சுழன்று வரும்போது ரிமைனிங் ஆஃப் என்ன ஆகும், நைட் டைமாக இருந்த இது டே டைமாகவும், டே டைமாக இருந்தது நைட் டைமுக்கு வந்துடும். ஸோ இதனால தான் நம்மளுக்கு என்னது, டே அண்ட் நைட் அக்கர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எர்த் தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட டைம் பார்த்தீங்கன்னா 24 hours, 1 day எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Do you know பாருங்கள், all this while you thought that the sun moved in the sky. ஸோ நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் எதனால் அக்கர் ஆகுது, சன் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு நினைப்பீங்க. Well, actually it is the earth that moves. The sun does not move at all. It only appears to move. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு சன் வந்து மூவ் ஆகிற மாதிரி தெரியும், ஆனால் என்ன கிடையாது, சன் மூவ் ஆகிறதில்ல, பூமி தான் என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது, தன்னைத்தானே சுற்றுறதுனால தான் இந்த டே அண்ட் நைட் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த formation of day and night. Material required a torch, stickers and a globe or ball. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு டார்ச் லைட்டு, ஒரு ஸ்டிக்கர்ஸ், தென் globe அல்லது ஒரு பால் வச்சுக்கலாம். ஓகேங்களா. இன்ஸ்ட்ரக்ஷன்: put the globe on the table and flash the torch light towards it. ஓகேங்களா. ஒரு டேபிளில் இந்த குளோபையோ ஒரு பாலையோ வச்சுக்க சொல்கிறாங்க. நான் யூஸ் எ ஸ்டிக்கர் அண்ட் ரைட் எல். ஒரு ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி என்ன பண்ண சொல்லிடுறாங்க, ஒரு சைடு எல் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ண சொல்லிடுறாங்க. ரைட் பண்ணி ஆன் த சைட் ஆஃப் த குளோப் விச் கெட்ஸ் லைட் ஃப்ரம் த டார்ச் அண்ட் டி ஆன் த அதர் சைட் ஆஃப் குளோப். ஓகேங்களா. ஸோ ஒரு சைடு எல்லுன்னு எழுதி ஸ்டிக்கர் பண்ண ஒட்டி சொல்லிடுறாங்க, இன்னொரு சைடு டின்னு சொல்லி ஸ்டிக்கரில் ரைட் பண்ண சொல்லிடுறாங்க. ஓகேங்களா. ரொட்டேட் த குளோப் ஸ்லோலி ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டில் என்ன பண்ண சொல்கிறாங்க, நம்ம குளோபை ரொட்டேட் பண்ண சொல்கிறாங்க. இஸ் த லைட் ஸ்டில் ஃபாலிங் ஆன் த சேம் சைட் ஆஃப் த குளோப். இப்போது என்ன பண்ணிட்டு சேம் சைட்லேயே அந்த லைட், டார்ச் லைட் அடிக்கிறீங்களா, அந்த லைட் பகுதி வந்து சேம் சைடே லைட் அடிச்சிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, நோ, பிகாஸ் as you rotate the globe slowly, the side of the globe which was in the dark now comes in the path of the light from the torch. Similarly, the part of the globe which was earlier getting light now moves into darkness. இந்த மாதிரி நீங்கள் குளோப் ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சைடில் எல்லுன்னு இப்படியும் ஒரு ஸ்டிக்கர் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ அப்படி ரொட்டேட் எல் சைடு இப்போ டார்ச் லைட்டோட ஒளி விழுகுது. இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது அதே எல் சைடே நம்மளோட டார்ச் லைட்டோட வெளிச்சப்படுமா, கிடையாது. நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது நம்ம அதர் சைடு டி அப்படின்னு ஸ்டிக்கர் பண்ணிக்கிறீங்க இல்லையா, அந்த சைடு வந்துடும். ஸோ இந்த மாதிரி the earth also rotates on its axis in the same way. The part of the earth which faces the sun gets sunlight, thus have day. The parts which do not get sunlight are dark and thus have night. ஸோ இந்த மாதிரி எர்த் ரொட்டேட் ஆகிறதுனால அதனோட சன்லைட் கிடைக்கக்கூடிய பகுதி டே டைமாகவும் சன்லைட் இல்லாத ரிமைனிங் ஹாஃப் நைட் டைமாகவும் இருக்குது. ஸோ இது மூலம் இப்படி தான் என்ன ஆகுது, நம்மளுக்கு டே அண்ட் நைட் அக்கர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பூமி சுற்றும் போது இந்த டே பகல் இரவு மாற்றம் நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதோட நம்மளுக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இது ரிலேட்டடான ஒர்க் ஷீட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோவை நல்லா கிளியராக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ சில்ட்ரன்.